சாயங்கால நேர வாழ்த்துக்கள் செலுத்துகிறோம் எல்லாருக்கும். Such a joy to be in God's presence one more time. மறுபடியும் முருவசி கூட தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறது எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. No, it's not Friday, it's Tuesday. இன்றைக்கு அது வெள்ளிக்கிழமை ஆகாது, செவ்வாய்க்கிழமை. But yeah, God has given me this opportunity. கர்த்தராகிய தேவன் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். So can we just close our eyes before we look into God's word? கர்த்தருடைய வார்த்தைக்குள் கடந்து போகிறதுக்கு முன்பாக கண்களை மூடுவோமா? Father, we thank you, God. பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Father, we look to you, Jesus. பிதாவே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். Lord, we surrender our lives to you, God. ஐயா எங்க வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்கிறோம். You deserve all the glory, honor and praise, Jesus. ஐயா நீரே சகல ஸ்துதி கன மகிமைக்கு பாத்திரமா We இருக்கிறீர். can't thank you enough for every good thing that you're doing in our lives, Lord. எங்க வாழ்க்கையில் செய்கிற நன்மைகளுக்கு நாங்கள் உமக்கு போதுதான நன்றி சொல்ல முடியாதப்பா. And we come to your presence right now, Jesus. ஐயா நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். And we pray, Lord, that you would speak to us. ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசுவீர் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். Everything that you have planned to speak to us, you would speak to us, God. ஐயா நீர் திட்டத்தை செய்த சகல காரியங்களை நீர் பேசும். We come to your presence. ஐயா உம்முடைய பிரசன்னத்தில் வருகிறோம். Submit myself, Lord. ஐயா விக்கிய முற்றிலும் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். Pray that you would put your words in my mouth. ஐயா உம்முடைய வார்த்தைகளை அந்த மகனுடைய வாயில் வைப்பீர் என்று ஜெபிக்கிறோம். We thank you and we praise you. ஐயா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில். Amen. ஆமென். Amen. Let's turn to Psalm chapter 59. சங்கீதம் 59 வாசிப்போம். Now we're doing Exodus. We go to Exodus chapter 20. யாத்ராகமம் 20வது அதிகாரத்தை தியானிப்போம். And we were last week we saw of why these 10 commandments are important to all of us. So போன வாரம் நம்ம இந்த 10 கட்டளைகள் நமக்கு எதுக்கு வேண்டும் என்று நம்ம பார்த்தோம். So beautifully our senior pastor had put it across of how and why these 10 commandments that God has given us are important to us. கர்த்தராகிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த கட்டளைகள் நமக்கு எப்படி எதுக்கு நமக்கு மகத்துவமா இருக்குது என்று நம்ம பார்த்தோம். We're going to go through the first commandment and we're going to meditate and see what God wants to speak to us from the first commandment. So முதல் கட்டளையினாலே தேவன் நம்மளிடத்தில் என்ன பேச விரும்புகிறாரோ என்று நம்ம தியானிப்போம். Exodus chapter 20 verses 1 and 2. யாத்ராகமம் 20வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள் 1 2 and 3. மூணாவது வசனம். உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். I am the Lord your God who rescued you from the land of Egypt, the place of your slavery. அத தேவனாகிய கர்த்தர் உன்னை ஐகுப்திலிருந்து விடுவித்து உன்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து கொண்டு வந்தவர். The place of your slavery. அத உன்னுடைய அடிமைத்தனத்தின் பூமியிலிருந்து விடுவித்து கொண்டவர். And verse 3 says, you must not have any other God before me. மூணாவது வசனம் சொல்லுகிறது எனக்கு முன்னாடி உனக்கு வேற எந்த தேவனும் இருக்க கூடாது. That's our first commandment. I am the Lord your God. You must not have any other gods before me. So முதல் கட்டளை என்னன்னா நான் உங்களுடைய தேவனா இருக்கிறேன். எனக்கு நான் அல்லாமல் வேற எந்த தேவனும் உங்களுக்கு இருக்க கூடாது. And like I said, when we see how this entire writing of the 10 commandments or giving of the 10 commandments happened in chapter 19, we see that இந்த 10 கட்டளைகள் எப்படி கொடுக்கப்பட்டது என்று நம்ம தியானிச்சு பார்க்கும் முதல் 19வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறோம். verses 17 to 19. 17 இலிருந்து 19 வசனங்களை. அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்தில் இருந்து புறப்பட பண்ணினான். அவர்கள் மலையின் அடிவாரத்திலே நின்றார்கள். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகையே போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்கால சத்தம் வரவர மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினான். தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். Verse 17 says, Moses led them out from the camp to meet with God. வேதம் சொல்லு அது 17வது வசனம் சொல்லுகிறது மோசே வந்து அந்த மனுஷர்களை அந்த
கூடாரத்திலிருந்து கர்த்தரை சந்திக்கும்படிக்கு நடத்தினான் என்று. So our assumption so long was they were there and Moses went. No, Moses led them from the camp, from where they were stationed, to the foot of that mountain to meet with God. நம்ம நினைச்சிருக்கலாம் அந்த மனுஷர்கள் அவரோட அந்த கூடாரங்களில் இருந்தார்கள், மோசே மட்டும்தான் அன்றோடு கூடி பேச போனான் என்று. அல்ல, மோசே அவங்களை கர்த்தரத்தில் நடத்தினார், அந்த மலை நடத்தில் நடத்தினான் என்று பார்க்கிறோம். To meet with God, point 1. முதலாக கர்த்தரோடு கூடி சந்திக்கும்படிக்கு. They all stood at the foot of the mountain. Then verse 18, all of Mount Sinai was covered with smoke because the Lord had descended on it in the form of fire. ஸோ அவர்கள் எல்லாம் அந்த மலையின் அடியில் நின்று கொண்டிருந்தார், அந்த மலை முழுவதும் புகையினால் நிரம்பிட்டிருந்தது என்று பார்க்கிறோம். We see that God had, even before this, God had appeared to Moses in the form of fire. If you remember where. இதுக்கு முன்னாடியும் மோசேவே கர்த்தர் அக்னி ரூபமாய் விதத்தில் தரிசித்தார் என்று நம்ம அறிந்திருக்கிறோம். Do you remember that? நம்ம அறிந்திருக்கிறோம். Yes, the burning bush. அதான் எரிகிற முள்செடி. And this is another time where God has come down in the form of fire, and it says all of Mount Sinai was covered with smoke. எங்கேயும் கர்த்தர் அக்னியாய் இறங்கி வந்தார். அமட்டுமலை வேதம் சொல்லுகிறது சீனாய் மலை முழுவதும் அந்த புகையினாலே மூடி இருந்தது. And it says the smoke billowed up like smoke from a furnace. அந்த புகை எப்படி இருந்துச்சுன்னா, கடைசி வாசிவா, அந்த புகை சூளையின் புகையை போல இருந்தது என்று. The whole mountain shook violently, the whole mountain trembled. அந்த மலையெல்லாம் அதிரினது என்று சொல்கிறார். As then they heard the ram's horn grow louder and louder. அவர்கள் அந்த எக்காலத்தை இன்னும் அதிகமான சத்தத்தோடு கேட்டார் என்று பார்க்கிறோம். Sound of trumpet grew louder and louder. Then Moses spoke, and the voice of God answered him. அப்பொழுது மோசே பேசினார், கர்த்தர் உச்ச சத்தத்தோடு பதில் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். In the version I follow, it says, Moses spoke, and God thundered his reply. அங்கே இந்த வசனத்தில் சொல்கிறார், மோசே பேசினார், ஆண்டவரோ இடி முழக்கத்தை போல பேசினார் என்று. So the people knew what am I trying to say? Moses did not go alone. He took the entire congregation, foot of the mountain. They saw all of this happening. Smoke covering the entire sky. The mountain was shaking, and they heard God's voice. ஸோ இங்கே மோசே தனியா போய் பேசினதாகாது. அங்கே நம்ம பார்க்குறோம், அந்த சீனை மலை மேலே அக்னி இறங்கி வந்தது. அந்த சீனை மலை அந்த சூழலேருந்து இறங்கி வருகிற புகை போல இருக்கிற அந்த அதனால் மூடி இருந்தது. மோசே பேசின போல் அந்த கர்த்தர் பேசினார், அந்த மலை அதிர்கிறதும் அவர் கண்டார் என்று. Then basically what I am trying to say, people knew that God had given these commandments. So மனுஷர்களுக்கு தெரியும் கர்த்தர் தான் இந்த கட்டளைகளை கொடுத்தார். And how did they know verse 18 in the same chapter 20, the last line, 20வது அதிகாரம் 18வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். the last few lines, similar thing. 18th verse, read the 18th verse. ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று. They stood at a distance trembling with fear, it says. அவர்கள் பயத்தோடு நடுங்கி பின்வாங்கி நின்றார் என்று பார்க்கிறோம். They saw all of this and they trembled with fear. So basically they knew that God had given them this commandment. So அவர்களுக்கு தெரியும், அவர்கள் இதெல்லாம் பார்த்ததனால அவர்களுக்கு தெரியும் கர்த்தர் தான் இந்த கட்டளை கொடுத்தார். All of these commandments were given by God to them. இந்த எல்லா கட்டளைகளும் கர்த்தரால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. Now what are these commandments? These are certain, if you put it in simple terms, these are certain do's and don'ts. So நம்ம இந்த கட்டளைகள் என்று சொல்லும் முதல் என்ன என்றால் கொஞ்சம் செய்கிற காரியங்கள், செய்யக்கூடாத காரியங்கள். And we come across these do's and don'ts in our daily life. இந்த செய்யக்கூடாது செய்யணும் என்று சொல்லுகிற இந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் என்றும் நம்ம சந்திக்கிறோம். At work, நம்மளுடைய வேலையிடத்துல, ஸ்கூல்ல, at college, காலேஜ்ல, even at home we have certain do's and don'ts. நம்ம வீட்டிலும் நம்மளுக்கு अनेक காரியங்கள் செய்யணும் செய்யக்கூடாதும் என்று. And then the first verse says, then God gave the people these instructions. God gave the people these do's and don'ts.
கர்த்தர் அவர்களுக்கு இந்த அதை செய்யணும் செய்யக்கூடாது என்று இந்த கட்டளைகளை கொடுத்தார் என்று நம்ம Now பார்க்கிறோம். there are two kind of people. So, அங்கே ரெண்டு விதமான மனுஷர்கள் இருந்தார்கள். No, in today's time there are two kind of people. இன்றைக்கு ரெண்டு விதமான மனுஷர்கள் இருக்கிறார்கள். One, they do not want to follow these do's and don'ts. கொஞ்சம் பேரு இந்த அதை செய்யணும் செய்யக்கூடாது என்று கைக்கொள்ள விரும்பாமல் இருக்கிறார்கள். They intentionally don't want to. They find it, they think it's, what is that word? There's some kick in not following these do's and don'ts. அவர்கள் இது செய்யாத இருக்கிறதுல ஏதோ சந்தோஷத்தை அடைகிறார்கள். Yeah, there's an adventure in not following. I mean, I'm not talking about these. I'm talking about any do's and don'ts. Say at a workplace or at a college. அநேகர் அத வேலையில இருக்கட்டும் இல்ல காலேஜில் இருக்கட்டும் இல்ல வீட்டில் இருக்கட்டும் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற காரியத்தில் செய்கிறதிலே கொஞ்சம் சந்தோஷம் அடைகிறார்கள். Actually, I think at workplace most of us are very careful because it is related to money. அநேக நேரத்தில் நம்ம வேலை இடத்துல மிகவும் ஜாக்கிரதையா இருக்கிறோம். ஏன்னா அது நம்மளுக்கு பணம் வருகிற காரணமா And இருக்கு. you can't risk money. நம்ம பணத்தை என்ன விட்டு கொடுக்க We முடியாது. can risk anything, anybody, anyone, but can't risk money. நம்ம பணத்தை எது வேணாலும் யாரை வேணாலும் விட்டு கொடுக்கலாம். ஆனா பணத்தை மட்டும் நம்ம விட்டு கொடுக்காத நிலைமையில இருக்கிறோம். So there are certain people who don't want to follow these instructions or these do's and don'ts. அநேக மனுஷர்கள் இந்த செய்யக்கூடாது செய்யணும் என்று இந்த காரியங்களை கை கொள்றதுக்கு விரும்பாமல் இருக்கிறார்கள். And there are certain people who don't follow them unknowingly. ஆனா இன்னும் கொஞ்சம் மனுஷர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அறியாமலே அதை கை கொள்ளாது போகிறார்கள். But you know what I've noticed with people like us, people who know God, people who believe in God, Christians who follow God, who love God, கர்த்தரை அறிந்திருக்கிறவர்கள் விசுவாசிகள் என்றவர்கள் கர்த்தரை நேசிக்கிறவர்கள் கர்த்தரை அறிந்திருக்கிறவர்கள், it's only one simple section for us. அவர்களுக்கு ஒரு பாகம் மட்டும்தான் இருக்கு. We don't like following. நாம அதை கை கொள்ள விரும்ப மாட்டோம். Because if you say you're a children of God, then you know His instructions. ஒருவேளை நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம் என்றால் நிச்சயமா நம்மளுக்கு அவருடைய கட்டளைகள் அவருடைய போதைகள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. And if you know His instructions, there's no question of you doing it unknowingly. So நம்ம You not following the instructions unknowingly. நம்ம அவருடைய இந்த போதைகளை தெரியாமல் செய்கிறோம் என்று சொல்லவே முடியாது. So we don't like following God's instructions. நம்ம அநேக நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை கர்த்தருடைய அந்த போதைகளை கை கொள்ள விரும்பாமல் போகிறோம். But there's somebody who I don't know what is the term they use for Bible. They said it's basic instructions before leaving earth. பைபிளுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லுகிறார்னா ஆரம்ப இன்ஸ்ட்ரக்ஷன் போதை, Basic instructions. ஆரம்ப போதை, Basic. கேஷுவல், அதாவது சாதாரணமான போதைகள், சாதாரணமான Not போதை. sadharan. It is like the most important instruction. The like basic. This has to be there types. அதான் செய்ய வேண்டும் என்று கட்டளைகள் பேசிக் என்று சொல்லும்போது அது செய்யவே வேண்டும், அதுக்கு வேற வழியே இல்லை. அப்படி இருக்கிற கட்டளைகள் அதை பிஃபோர் லிவிங், ஆனால் நம்ம உலகத்தை விடுறதுக்கு முன்பாக செய்ய வேண்டிய கொஞ்சம் கட்டளைகள். Bible, BIBLE, basic instructions before leaving earth. அந்த BIBLEக்கு அர்த்தம் என்னன்னா நம்ம பூமியை விடுறதுக்கு முன்பாக நம்ம கொஞ்சம் கை கொள்ள வேண்டிய கொஞ்சம் கட்டளைகள். It's not from the Bible. Somebody has put it so beautifully, so I like it. So அது பைபிள்ல இல்ல, ஆனா ஒருத்தர் அப்படி எழுதி இருக்கிறார். So we as Christians, we don't like following these instructions. நம்ம கிறிஸ்துவங்களா இருந்து அதை நம்ம கை கொள்ள விரும்ப மாட்டேங்கிறோம். If God says this, okay, you should not be doing this, we will want to go and step our foot into it. நம்ம அத நம்ம வேதத்தில் இல்லை, கர்த்தர் சொல்லிங்க இதை செய்யக்கூடாது, ஆனா நம்ம வேணுமே என்று போய் சொல்லி செய்கிறோம். If our pastor says, okay, we should not do this, we will go and do it. பாஸ்டர் சொல்லுகிறார் இதை செய்யக்கூடாது, ஆனா நம்ம போய் செய்யவே செய்வோம். God told Adam and Eve, don't eat just that one fruit, eat anything else. They went and did it. ஆதாமும் அவ்வாளையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுங்க அந்த பழத்தை மட்டும் புசிக்க கூடாது, ஆனா அவர் என்ன செய்தார், அதே புசித்தார். Basic instruction that was given to them, don't eat that one fruit, eat everything else, but they went and they had that fruit. அவர்களுக்கு அது தேவையான அந்த போதை, கொடுக்கப்பட்ட போதை அவர்கள் கை கொள்ளாமல் போயிட்டார், அதை புசித்தார்கள். Imagine there was only one tree out of the, I don't know, maybe thousands of trees that God said don't eat.
But because God said don't do it, they had to do it. ஆயிரக்கணக்கில் ஒரு மரங்கள் இருந்திருக்கலாம், பழங்கள் இருந்திருக்கலாம், ஆனா கர்த்தர் அதை செய்யக்கூடாது என்று சொன்னதுனாலே அதை சாப்பிட்டார். So basically we don't want to follow these instructions. சோ நம்ம அநேக நேரத்தில் நம்ம இந்த கட்டளைகளை கைக்கொள்ள விரும்ப மாட்டோம். I'm going to share a small story that I had come across. நான் கடந்து போன ஒரு சின்ன கதையை நான் உங்களோட கூட பகிர்ந்து It's a story of a small boy and a dog. ஒரு சின்ன ஒரு பிள்ளையும் ஒரு நாயை குறித்து. So there was a dog in the locality, and it was a very angry sort of a dog because they had always used to keep it tied and tied and tied always. ஸோ அந்த லொக்காலிட்டியில் ஒரு நாய் இருந்துச்சு. அது மிகவும் கோபப்படுகிற ஒரு நாயாக இருந்தது. ஏன்னா மனுஷன் அதை எப்பொழுதும் கட்டி கட்டி வைத்ததுனாலே அது கோபமாயிற்று மாறிச்சு. And so people were always scared to go close to it. ஸோ மனுஷர்கள் அதுக்கு கிட்ட போகிறதுக்கு பயப்படுவார்கள். But there was this small boy who used to love animals. He used to love dogs. ஆனால் ஒரு சின்ன குழந்தை இருந்தான், பையன் இருந்தான். அவனோ அனிமல்ஸை, அதாவது மிருகங்களை மிகவும் நேசிக்கிறவனா இருந்தான். விசேஷமாய் நாய்களை நேசிக்கிறவனா இருந்தான். But he knew this dog was something different. It was a very ferocious sort of an animal. ஆனா இந்த நாயோ மிகவும் கோபமடைந்தது என்று அவனுக்கு தெரியும். அதுக்கு வித்தியாசமானது என்று அறிந்திருந்தான். And so this dog would run around and try to pull the chain and break the chain, and so that the owners had sort of put a boundary and asked people to not cross that line. ஸோ இந்த நாய் அது செயின் இழுத்துக்கோ தூரம் வரும். அதனால் அந்த நாயின் எஜமான்கள் ஒரு பவுண்டரியை போட்டு அதுக்குள் போக கூடாது என்று சொல்லி வைத்திருந்தார். And this little boy's mother always knew that this boy loved the dog, and she would always say, you can go close to it, but don't cross that line. அந்த ஓனர்களுக்கு தெரியும் இந்த பையன் No, the little boy's mother knew that he loved அந்த பையனோட அம்மாக்கு தெரியும் அவன் நாய்களை மிகவும் நேசிக்கிறான் என்று. சோ அவனுக்கு சொல்லி வைத்தார், நீ கிட்ட போலாம், ஆனா அந்த லைனுக்கு அப்புறம் போக கூடாது. You might want to feed it biscuits or whatever, but don't cross that line. நீ உனக்கு பிஸ்கட் கொடுக்கணுமா, ஏதாவது கொடுக்கணுமா, தூரம் இருந்ததை கொடு, ஆனா அந்த லைனை தாண்டி போகாதே என்று. One day this boy was all alone. He didn't have any friends around, and that particular day this dog was a little calm. It was just lying down, not shouting, not barking. ஸோ ஒரு நாள் இவன் தனியாக இருந்தால், யாரும் அவனுக்கு சுற்றி இல்லாமல் இருந்தார். அந்த நாளிலோ இந்த நாயும் மிகவும் சாந்தமாக இருந்துச்சு. எந்த அதிகமாக சத்தம் போடாதையோ இந்த கோபம் இல்லாமல் இருந்தது. And he went really close to the line. அந்த பிள்ளையோ அந்த நாய்க்கு மிகவும் சமீபமாக போயிட்டான். To the line. He went really close to the line. அந்த லைனுக்கு சமீபமாக போயிட்டான். And then he started to pet the dog, started to call out and whistle and all. The dog was responding very nicely. அந்த நாயை கூப்பிட்டு அந்த நாயை கொஞ்சம் அதான் அன்பு காட்டினே இருந்தான். அதை கூப்பிட்டு இருந்தான். அந்த நாய் அதுக்கு பதில் கொடுத்து கொண்டிருந்தது. So now suddenly this fellow thought, okay, this dog is behaving nicely. Maybe it wants to be my friend. He crossed the line, went closer to the dog. அப்பொழுது அந்த மகன் நினைச்சான், இந்த நாய் நல்லா தான் இருக்குது, இப்போ கோபம் இல்லாமல் இருக்குது, ஒருவேளை நான் போயிட்டான் அதை என்ன எதுவும் செய்யாது என்று நினைச்சு அந்த லைனை கிராஸ் பண்ணிட்டான். He started petting it. அதை தடி கொண்டு இருந்தான். And the dog was very happy. அந்த நாய் மிகவும் சந்தோஷமா இருந்துச்சு. It was not shouting, not screaming, not growling, not trying to bite him or attack him. It was very happy. அந்த நாய் மிகவும் சாந்தமா இருந்துச்சு. கத்தல, அவன் சத்த போடல, எதுவும் பண்ணல, மிகவும் சந்தோஷமா இருந்துச்சு. And in his heart this boy is very happy because now he can tell his friends that this ferocious dog that you guys were scared of is now my friend. ஸோ இந்த மகனுடைய மனசு மிகவும் சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ நான் என் ஃப்ரெண்டுங்களுக்கு சொல்ல முடியும், நீங்க என்னமா இந்த நாய் மிகவும் கோபம் உள்ளது என்று சொல்லுகிறீர்களே, அது என்னமா எனக்கு ஃப்ரெண்டா இருக்கு. He was very proud that he could go to his mom and say, Mom, you asked me not to cross the line, I crossed the line, and now the dog and me are good friends. ஸோ அவன் போய் அவன் அம்மா கிட்ட மிகவும் கர்வமா போய் சொன்னா, அம்மா நீ சொன்ன அந்த லைன் கிராஸ் பண்ணக்கூடாது, ஆனால் லைன் கிராஸ் பண்ணி போனேன், அந்த நாயும் நானும் இப்போ ஃப்ரெண்டா இருக்கிறோம். So he played for 5 minutes, 10 minutes, and he was tired playing with it. Now he wanted to go back. 5-10 நிமிஷம் ஆடிட்ட பிறகு அவன் கொஞ்சம் சோர்ந்து போயிட்டான். அவன் பின்னாடி வந்துட்டான். When he wanted to go back, the dog attacked him. அவன் திரும்பி போகிற நேரத்தில் அந்த நாய் அவனை அதை ஆக்கிரமிச்சது. The dog caught hold of his back, bit his back, tore his clothes and all of that. அந்த மகனோட பின்னாடி பிடிச்சு கடிச்சிட்டு வஸ்திரங்கள்லாம் கிழிச்சு போட்டுச்சு. He was bleeding. He went back home. He was crying. The first question his mom asked, did you cross the line?
ஸோ அந்த மகன் மிகவும் அதான் ரத்தம் ஊற்றி கொண்டிருந்தது, மிகவும் கதறி வந்து அம்மா கிட்ட போனா. அப்போ அம்மா அவனை கேட்ட முதல் கேள்வி என்னன்னா, நீ அந்த லைனை கிராஸ் பண்ணாவியா? Now this is us. That small boy is us, and this ferocious dog is the Satan. அந்த சின்ன பிள்ளை என்று சொல்லும் முதல் நம்மளா இருக்கிறோம், அந்த 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 கோபமடைந்த நாய் என்று சொல்லும் முதல் சாத்தானா இருக்கிறான். We know it's bad, நம்மளுக்கு தெரியுமா அவன் அதான் வெறியா இருக்கிறான். but we want to try it out. ஆனால் நம்ம எப்பொழுதும் வந்து சோதித்து பார்க்க You விரும்புகிறோம். want to try that sin. நம்ம அதான் அந்த பாவத்தை சோதித்து You பார்க்க, want to see how it is going to affect you. அது நம்மளை எப்படி பாதிக்கும் என்று பார்க்க விரும்புகிறோம். I hear a lot of people say, we know we don't have to fall in love with the non-believer. I will fall in love with the non-believer and I will get him to our side. நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம அவிசுவாசிகளை நேசிக்க கூடாது. ஆனால் ரொம்ப பேர் சொல்லுவார்கள், நான் அவிசுவாசியை நேசித்து அவங்களை நம்ம பக்கம் இழுத்துக்குவேன் என்று. We start petting, we start playing with Satan. He's all happy. He's all happy because you're right next with him. அந்த சாத்தானுக்கு நம்ம பக்கத்தில் இருக்கிறோம், அவனும் மிகவும் சந்தோஷமா இருக்கிறான், ஏன்னா நீங்க அவன் கூட இருக்கிறீர்கள். He's happy because you crossed that instruction, you crossed that line and went over to his side. அவன் சந்தோஷமா இருக்கிறான், ஏன்னா நீங்கள் அந்த அந்த லைனை கிராஸ் பண்ணி அவனுடைய பட்சத்தில் போயிட்டு இருக்கிறீர்கள். And but the thing is, when you try to leave, ஆனால் நீங்கள் எந்த நேரத்தில் அதை இடத்தை விட்டு விடணும் என்று நினைக்கிறீர்கள், he will snatch you. அவன் உங்களை பிடித்துக் He கொள்வான். will get hold of you so bad. உங்களை மிகவும் பயங்கரமாய் பிடித்துக் கொள்வான். And he will tear you to pieces. அவன் உங்களை அத துண்டுகளில் கிழிச்சு போடுவான். And when you go back to God, நீங்க கர்த்தரிடத்தில் போகும் முதல் God is going to ask you the same question. கர்த்தர் அதேதான் கேள்வி கேட்பார். Did you cross the line? நீங்கள் அந்த லைனை கிராஸ் பண்ணிட்டீர்கள். These are the instructions. These are the lines that God has given each one of us to follow. இதுதான் அந்த போதைகள், கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்க அந்த போதைகள், அந்த வரிகள், அதை நம்ம கை கொள்ள வேண்டும். அதை மீறி நம்ம போக கூடாது. We need to be aware. First of all, we need to know what and where those lines are. முதலாக நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் எங்கே அந்த அந்த லைன்ஸ்கள் இருக்குது என்று. So for all those who don't know the 10 commandments, please go back and get to know what the 10 commandments ஒருவேளை are. உங்களுக்கு 10 கட்டளைகள் தெரியாது என்றால் தயவுசெய்து நீங்கள் அதை படிச்சு கொள்ளுங்கள். You need to know what the instructions of God are. நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டும் கர்த்தருடைய போதைகள் என்ன என்று. So these were the instructions that God gave all of these people. கர்த்தராகிய தேவன் இந்த ஜனங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்த கட்டளைகள். Verse 2, I am the Lord your God. நான் உங்களுடைய கர்த்தராகிய தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். All of us know that. நம்ம எல்லாருக்கும் தெரியும். But read the second portion. Who rescued you from the land of Egypt, the place of your slavery. ஆனா அடுத்த பாகம் என்ன சொல்லுகிறதுனா, உங்களை ஐகுப்திலிருந்து விடுவித்து அந்த அடிமைத்தனத்தின் பூமியிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். Now I'm going to focus for a little while on this. He has rescued us from our slavery. அவர் நம்மளை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலைப்படுத்தினார் என்று நம்ம தியானிக்க போகிறோம். And I'm sure a lot of us, in fact, if not everybody, almost all of us will agree to the fact that it is because of God that we are where we are. It is because of God that we are out of our slavery of several things. ஸோ நம்ம அநேகர் எல்லாரும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அநேகர் நம்ம ஒத்துக்கொள்வோம், நம்ம கர்த்தர்னாலே தான் நம்ம அந்த பாவம் என்ற அடிமைத்தனத்திலேருந்து இன்றைக்கு வெளியே இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம என்னமா இருக்கிறோமோ அவருடைய கிருபையினாலே, அவருடைய அன்பினாலே தான் இருக்கிறோம். And we as a family can testify of so many things that we were sort of slave under. நாங்கள் ஒரு குடும்பமா அநேக காரியங்களுக்கு அடிமையா இருந்தோம், அதிலிருந்து இன்னைக்கு வெளியே இருக்கிறோம் என்று சாட்சியா இருக்கிறோம். And each one of you have your own story of God rescuing you out of slavery. நீங்க ஒவ்வொருத்தருக்கும் உங்களுடைய கதைகள் இருக்கும், கர்த்தர் எப்படி உங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொண்டு வந்தார். If I am not wrong, most of us here are from a background which didn't know who the true God is. நம்ம அநேகரும் வந்து உண்மையான தேவனை அறியாத ஒரு பின்னடியிலிருந்து வந்திருக்கிறோம். So we were under a slavery of some not so God. தேவன் அல்லாத ஏதோ அநேக காரியங்களுக்கு நம்ம அடிமையா இருந்தவரா இருந்தோம். I am the Lord your God who rescued you.
அவர் சொல்லுகிறார், நான் உங்களை விடுதலைப்படுத்துகிற கர்த்தராகிய தேவனாய் இருக்கிறேன். Saved us from the place of saved you from the place of your slavery. அடிமைத்தனத்தின் பூமியிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்தனாய். Slavery to sin. பாவத்தை அடிமைத்தனம். From slavery to addiction. அந்த அலவாட்டிகளின் அடிமைத்தனத்தில். From slavery to poverty. அந்த ஏளனத்தின் அடிமைத்தனம். From slavery to financial troubles. பண விஷயத்தில் இருக்கிற அந்த அடிமைத்தனத்தில். From slavery to family troubles. குடும்ப பிரச்சனைகளின் அடிமைத்தனம். I mean, you can keep adding all of the troubles that God has brought you out of. From things you were slave under, God has rescued you out. நீங்க அதான் அநேக காரியங்களை எழுதி நீங்கள் ஒரு குறிப்பு எழுதலாம். கர்த்தர் உங்களை என்னென்ன காரியத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார், விடுதலைப்படுத்தினார். And God says, I have rescued you. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை விடுதலைப்படுத்தினேன். Remember again, not our senior pastor, not anybody, God rescued you. நாங்கள் தயவுசெய்து நினைவு கூறுங்கள், பாஸ்டர்ஸோ வேற யாரும் உங்களை விடுதலைப்படுத்தினது அல்ல, கர்த்தர் உங்களை விடுதலைப்படுத்தினார். And then he goes on to say, you must not have any other God but me, and you must not have any other God before me. அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு நான் அல்லாமல் வேறே தேவன் இருக்கக்கூடாது என்று. என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். Now we all know there are millions of God. நமக்கு தெரியும் அநேக கோடி தேவதைகள் உண்டு. We at certain time, most of us, at least people sitting right here, I'm sure, at a certain point of our lives, we worshipped these several other gods. நம்ம ஒரு காலத்தில் அநேக கோடி தேவதைகளை நம்ம ஆராதித்தவரா இருக்கிறோம். But when we came to know that this is the true God, we've set aside all of those gods and said, God, you are the true God, and I'm going to follow you. ஆனால் எப்போ நம்ம இவர்தான் உண்மையான தேவன் என்று தெரிஞ்சு கொண்டோமோ அப்பொழுது நம்ம ஒரு தீர்மானத்தை எடுத்தோம், ஆண்டவரே இது எல்லாத்தையும் நாங்கள் நீக்கி போடுகிறோம், நீதான் எங்களுக்கு உண்மையான தேவன். And we don't follow all of the other gods for sure. நம்ம நிச்சயமா மற்ற தேவதர்களை நம்ம பின்தொடர்றதில்லை. And let me tell you one more thing. There is only one God, that is the Lord Jesus Christ. ஒரே ஒரு தேவன் இருக்கிறார், அது இயேசு கிறிஸ்து. There's nobody else. வேற யாருமே இல்லை. The others were blessed to be part of his life. மற்றவர்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பங்கா இருக்கிறதுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவரா இருந்தார். Jesus needed somebody to take things across. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய காரியங்களை நடத்தும்படிக்கு மனுஷர்கள் தேவைப்பட்டார்கள். But Jesus is the only God. ஆனா இயேசு மட்டும்தான் ஒரு தேவனா இருக்கிறார். I am the way, the truth and the life, Jesus அவர் said. சொன்னார், நானே வழி சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன். So we all know this. So now we've gotten rid of all the other gods and we worship this God, this only God called Jesus Christ. நம்ம மற்ற எல்லா தேவதைகளை பக்கத்தில் வச்சு நம்ம உண்மையான தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் நம்ம ஆராதிக்கிறோம். And several times we've sort of I won't say misinterpreted, but we've not understood this verse to the fullest. நம்ம அநேக நேரத்தில் இந்த வசனத்தை சரியாக புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கலாம். We have several things that we are passionate about in our lives. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அநேக காரியங்களை குறித்து வாஞ்சை அடைந்தவரா இருக்கோம். We have several hobbies, we have several materialistic things that we are passionate about. நம்மளுக்கு அது அநேக காரியங்களை உலக பிரகாரமான காரியங்களை குறித்து நம்ம வாஞ்சிக்கிறவரா இருக்கிறோம். And in some way or the other we put that thing that we are passionate about before God. ஆனா எங்கேயோ ஒரு இடங்களில் நம்ம எந்த காரியத்தை குறித்து வாஞ்சிக்கிறோமோ அந்த காரியங்களை நம்ம தேவனுக்கு மேலாக வைக்கிறோம். And then we've always spoken about priorities. Sometimes we place certain other things above God in our priorities list. நாங்கள் எப்பொழுதும் அதை priority கொடுத்தேனா நம்ம முதல் ஸ்தானத்தை கொடுக்கிறதை குறித்து பேசி இருக்கிறோம். நம்ம அநேக நேரத்தில் கர்த்தர் பாக்கிலும் உலக காரியங்களுக்கு நம்ம காரியங்களுக்கு முதல் ஸ்தானத்தை கொடுக்கிறோம். And these things that go above God in our priorities list become this God that God is talking here about. எப்போ இந்த உலகத்தின் காரியங்கள் தேவனுக்கு மேலாக நம்மளோட வாழ்க்கையில் இருக்குதோ அது நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு தேவனாய் மாறுகிறது. And we put them before God. அவரே நம்ம தேவனுக்கு முன்னாடி வைக்கிறோம். All of us want to have a good home. நம்மளுக்கு நல்ல வீடு வேணும். We want money. நல்ல பணம் வேண்டும். We want friends.
அநேக சிநேகிதர்கள் We வேணும், want family. குடும்பம் வேணும், All of that is needed. அதெல்லாம் வேணும். But the moment you put all of these above God, ஆனா இந்த காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு மேலாக நம்ம எப்ப வைக்கிறோமோ, now you might ask me, how can I put all of these above God? நான் எப்படி இதுங்களை தேவனுக்கு மேலாக வைக்கிறேன் என்று நீங்கள் கேட்கலாம். How much are we committed to God and to worshiping God? நம்ம எவ்வளவாய் தேவனுக்கு ஆகியும் தேவனை ஆராதிக்கிறதிலும் நம்மளை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். Ideally, our lives have to worship God every single moment. நம்மளுடைய வாழ்க்கையை சரியாக பார்க்கும்போது எல்லா நிமிஷங்களிலும் வந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். But that is definitely not happening in our lives. ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில் நிச்சயமா அப்படி நடக்காமல் இருக்கு. But how can we sort of stay committed and then say, okay, God, this is my time for you. I'm going to worship you. ஆனால் நம்ம எப்போ சொல்லி கர்த்தரை பார்த்து சொல்லுகிற, ஆண்டவரே இது உம்மை ஆராதிக்கிற நேரம், நான் இப்பொழுது உம்மை ஆராதிக்க போகிறேன். So that happens in certain occasions only. Maybe a Sunday morning, maybe a Tuesday evening, maybe a Friday evening. அது அநேக நேரத்தில் ஒரு நாட்களில் கொஞ்ச நேரத்துக்காக ஞாயிற்றுக்கிழமை மார்னிங் இருக்கலாம், இல்லைன்னா டியூஸ்டே ஈவினிங் இருக்கலாம், ஃப்ரைடே ஈவினிங் இருக்கலாம். But how many times do our home, do our family, do our friends, do our money, do our work, does our job take priority over this time with God? ஆனா ஒரு வாரத்தில் இருக்க, ஒரு நாளையில இருக்கட்டும், நம்ம எவ்வளவு வாட்டி நம்ம அந்த குடும்பத்துக்கு, நம்மளை அந்த வேலைக்கு, நம்ம பணத்துக்கு, நம்ம ஸ்நேகிதர்களுக்கு இன்று நேரம் கொடுக்கணும். I've had people come when I asked, why were you not here this evening? Anna, I had somebody come over, I had my family come over, so I had to spend time with them. அநேக நேரத்தில் நான் கேட்குறேன், ஏன் நீங்கள் இன்னைக்கு ஜெபத்துக்கு வராமல் இருந்தீங்க? ஐயோ அண்ணா யாரும் வந்துட்டாங்கோ, எங்கள் ஃபேமிலி குடும்பத்தார் வந்துட்டாங்கோ, அதனால நான் வீட்டில் இருக்க வேண்டியதாக வந்து. Why didn't you come for prayer on a Sunday? And I had to go play football. ஏன் அதான் ஜெபத்துக்கு வரலன்னா நான் ஃபுட்பாலுக்கு ஆடத்துக்கு போக. Why didn't you come help us on Saturday? I had to go meet my friends. நான் ஏன் சனிக்கிழமை வந்து நீ உதவி செய்யாமல் போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸுகளை மீட் பண்ண வேண்டியதா? Why are you not coming regularly and helping us out in church on days we have prayer? And I have to spend extra time at office so that I can impress people and gain better position, promotion and money. ஏன் நீ மற்ற நாட்களில் வந்து எங்களுக்கு ஊழியத்தில் உதவி செய்யாமல் இருக்கிறேன்னா, நான் ஆஃபீஸில் அதிகமாக நேரம் வேலை செய்து அந்த மனுஷர்களை சந்தோஷப்படுத்தும் முதல் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். Now you know how you are prioritizing all of these things above God. அப்போ நம்ம இந்த காரியங்களை எப்படி முதல் ஸ்தானத்தை, கர்த்தருக்கு மேலான ஸ்தானத்தை கொடுக்கிறோம் என்று நம்ம புரிஞ்சிருக்கலாம். We have in our minds already put that these are the things. If anything happens on a Friday evening related to my work or family or friends or anything, I can ditch, I can give up on prayer, but I need to attend or do this. ஏதாவது நம்ம குடும்பத்தில் இருக்கட்டும், வேலையில் இருக்கட்டும், ஏதாவது நடந்துச்சுன்னா நம்ம ஜெபத்துக்கு போகாமல் இருக்கலாம், ஆனால் ஜெபத்துக்கு போகாமல் இருக்கலாம், ஆனால் அங்கே நிச்சயமா நம்ம இருக்க வேண்டும். I'm not saying you should give up on all of this and just come for prayer. I'm saying you need to prioritize things. நீங்க இதெல்லாம் விட்டு ஜெபத்துக்கு வரணும் என்று சொல்லல, ஆனால் எந்த காரியத்துக்கு முதல் ஸ்தானத்தை கொடுக்கணும் என்று தீர்மானம் பண்ணணும். Am I saying that you should not have a house, you should not have a family, you should not have friends? No. உங்களுக்கு வீடு இருக்கக்கூடாது, உங்களுக்கு குடும்பம் இருக்கக்கூடாது, உங்களுக்கு சிநேகிதர்கள் இருக்கக்கூடாது என்று அல்ல. Am I saying you should not have money? No. All of these things are things that God has blessed us with. நம்மளுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் வேணும், இதெல்லாம் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். I keep telling several people who I come across. நான் சந்திக்கிற அநேகர்கள் நான் சொல்லிக் கொண்டிருப்பேன். I learned this the hard way. நான் மிகவும் கஷ்டமான விதத்தில் அது கற்றுக்கொண்டேன். There was a certain point in time where other things in life became, or I placed those things in an important place than God and His ministry. என்னோட வாழ்க்கையில் கொஞ்ச காலத்தில் நான் வந்து மற்ற காரியங்களுக்கு முதல் ஸ்தானத்தை கொடுத்தேன். I placed people more important, I gave people more priority than how much I gave priority to God. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை பார்க்கிலும் மனுஷர்களுக்கு நான் உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்தேன். And then suddenly everything from me was taken away. ஆனா திடீர்னு எல்லாம் எடுக்கப்பட்டது. That's when I realized everything that we receive. அப்பொழுது நான் உணர்ந்தேன், நம்ம பெற்றுக்கொள்கிற எல்லாம், if you have a good job, நமக்கு நல்ல வேலை இருந்தா, if you have a good money,
நான் பணம் இருந்தா, if you have a good house, நல்ல வீடு இருந்தா, if you have good clothes to wear, நல்ல துணிகள் if இருந்தா, you have a good family, நல்ல குடும்பம் இருந்தா, it is all a blessing that we received from God. இதெல்லாம் கர்த்தர்கிட்ட இருந்து நம்ம பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களா And I இருக்கு. keep telling everybody that I think is losing their track, I keep telling them this. All of this, your job, your money, all of this has come from God. நான் எப்பொழுதுமே சொல்வேன், இந்த வேலை, உங்களுடைய பணம் எல்லாம் தேவனிடத்திலிருந்து வந்ததா இருக்கு. Now suddenly, just to ensure you're doing well with work, you ensure you're doing well with money, if you are going to give up on God, that is not right. நீங்க உங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சிச்சு, நல்ல பணத்தை சம்பாதிக்கிறீர்கள், ஆண்டவரை விட்டு விடலாம் என்று நினைச்சால் அது சரியான காரியமா? Again, I'm not telling that you should not have all of these. These are blessings from God. இதெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடாது என்று சொல்லல, இதெல்லாம் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள். But you need to prioritize things. ஆனால் நம்ம எந்த காரியத்துக்கு முதல் ஸ்தானத்தை கொடுக்கணும்? Let's read Deuteronomy chapter 8 verses 11 to 17. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 11 17 வசனங்களை வாசிப்போம். உன் இருதயம் மேட்டின்மை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாக எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருள் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீரில்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும். 11 to 17, I said, but no problem. It says, but this is the time to be careful. Beware that in your plenty you do not forget the Lord your God and disobey his commands, regulations and decrees. அங்கே சொல்லுங்க, நீங்கள் ஜாக்கிரதையா இருங்கள். உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கும் நேரத்தில் நீங்க உங்க தேவனாகிய கர்த்தரை மறவாமல் அவருடைய கட்டளைகளை கை கொண்டு அவருடைய கொடுத்திருக்க அந்த நியாயப்பிரமாணங்களை கை கொள்ள வேண்டும். அவர் அதான் நான் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். And you read verse 12. 12வது வசனம். நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவைகள் எல்லாம் வர்த்திக்கும் போதும் உன் இருதய மேட்டின்மை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாக எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும். Yeah. So it says, verse 12 says, for when you have become full and prosperous, அங்கே 12வது வசனம் சொல்லுகிறது, நீ வந்து நல்லா புசித்து திருப்தியா இருக்கும் முதலும், which is food for us, all of us, and then when you have built fine homes to live in, உனக்கு நல்லா வசிக்கும்படிக்கு நல்ல வீடை கட்டின பிறகு, I'm sure all of us have good food and good houses to live in, நம்மளுக்கு நல்ல ஆகாரம் நல்ல வீடுகள் உண்டு என்று நம்புகிறேன். when your flocks and herds have become very large, உங்க மிருகங்களும் உங்களுடைய ஆடு மாடுகளும் மிகவும் பெருக்கிட்ட பிறகு, which is your business or your job, okay, உங்களோட வேலையோ உங்களோட பிசினஸா இருக்கலாம், and your silver and your gold have multiplied along with everything else, உங்களோட வெள்ளியும் பொன்னும் மற்ற எல்லா காரியங்களோடு கூட பெருகிட்டு இருந்தால், which is your wealth, அது உங்களுடைய பொசிஷன். God says be careful. நீங்க ஜாக்கிரதையா இருக்க. Do not become, listen to this very carefully, do not become proud at that time and forget the Lord your God. அந்த நேரத்தில் பெருமை அடைந்து மேட்டின்மை அடைந்து கர்த்தராகிய தேவன் உங்க தேவனை மறந்து விடாதீங்கள். And this is from verse 1 that way, who rescued you from slavery in the land of Egypt. உங்களை ஐகுப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலைப்படுத்தினவராயிருக்கிறார். Then go to verse 17. He says, he did all this. 17வது வசனத்தில் சொல்கிறது, அவர் இதெல்லாம் எதுக்கு செய்தார் என்றால், he expects us not to say this. He says, I don't want you to say that I have achieved this wealth with my own strength and energy. அவர் சொல்லுகிறார், இதெல்லாம் அவர் எதுக்கு செய்தார் என்றால், நம்மளை பார்த்து இதெல்லாம் நான் என்னுடைய பலத்தினாலே சம்பாதித்தேன் என்று நம்ம சொல்லாத இருக்கணும் என்று. We should not be saying that. That is why God did all of this. அப்படி நம்ம சொல்லக்கூடாது என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். Verse 18, he says, remember the Lord your God.
18வது வசனம் சொல்லுகிறது, உங்க தேவனாகிய கர்த்தரை நீங்க நினைக்கூறுங்கள். He is the one who gives you power to be successful. அவர்தான் நீங்கள் அதான் ஜெயம் கொள்ளுகிறவராய்க்கும்படிக்கு பலத்தை கொடுக்கிறார். Now, exactly what I was saying. அதுதான் நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். All these blessings come from God. இதெல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. Your food, your home, your jobs, your money, all of these are blessings that you receive from God. உங்களுடைய ஆகாரம், உங்களுடைய வீடு, உங்களுடைய வேலை, உங்களுடைய பணம் எல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களா இருக்குது. Remember this verse. God says, do not become proud at that time and forget the Lord your God. கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், இந்த வார்த்தையை நீங்கள் நினைக்கூறுங்கள். அந்த நேரத்தில் நீங்கள் மேட்டின்மை அடைந்து கர்த்தராகிய தேவனை நீங்கள் மறந்து போகாதீர்கள். We were slaves. நம்ம அடிமையா இருந்தோம். We were people who were in bondages. நம்ம கட்டுகளில் கட்டப்பட்டிருந்தோம். Probably if God did not help us and rescue us, we would have been stuck in a lot of financial trouble. ஒருவேளை கர்த்தராகிய தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் இடப்படாமல் இருந்தா அநேக விதமான பண விஷயத்தில் நம்ம கட்டப்பட்டிருந்தோம். I know a lot of families here who've been blessed financially so much and blessings that God has poured into their lives and families. அநேக குடும்பங்களில் கர்த்தராகிய தேவன் திடீர்னு பண ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டு இருக்கிறார், அவர்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். But when it comes to being available, when it comes to giving God His place, we sort of take a back step. ஆனால் கர்த்தருக்கு அவருடைய இடத்தை கொடுக்கும் நேரம் வரும் முதல் நம்ம பின்வாங்கி போகிறோம். And I have a problem with this. எனக்கு அதோடு கூடிய ஒரு பிரச்சனை இருக்கு. I have a problem with people telling this. இப்படி செய்கிற மனுஷர்களோடு கூட எனக்கு பிரச்சனை இருக்கு. I've heard several people say, I do what I do here. I am where I am because of my achievement. அநேகர் சொல்வார், நான் இது செய்கிறேன், அப்படி செய்கிறேன், நான் என்னவா இருக்கிறேனோ என்னுடைய பலத்தினால என்னுடைய ஞானத்தினால நான் பெற்றிருக்கிறேன். I worked hard. நான் கடினமாய் I உழைச்சேன். put in effort. நான் என்னோட பலத்தை போட்டேன். God says, கர்த்தர் சொல்கிறார், He is the one who gives you the power to be successful. வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவன் தான் நம்ம ஜெயம் கொள்ளுகிறவராய் ஆக்கும்படிக்கு நம்மளுக்கு வல்லமை கொடுக்கிறார். That is how we sort of put other things above God and we make those our gods. அப்படிதான் நம்ம எல்லா மற்ற காரியங்களை கர்த்தருக்கு மேலே வைத்து அதுங்களை நம்மளுக்கு தேவனாக்குகிறோம். Now the second thing. இரண்டாவது, how do we sort of not follow this first commandment? நம்ம எப்படி கர்த்தருடைய அந்த முதல் கட்டளையை கைக்கொள்ளாமல் போகிறோம்? We have all of these other things which become our gods. நம்ம இந்த மற்ற காரியங்கள் எல்லாம் நம்மளுக்கு தேவனாய் மாறிற்று. And then there's one more thing that we make gods to ourselves. மற்றொரு காரியத்தை நம்மளுக்கு தேவனாக்குகிறோம். That is ourselves. நம்மளையே. This is in context to people who are involved with church, involved with ministry. இது ஊழியத்தில் இருக்கிறவர்கள், சபையில பங்கு கொள்ளுகிறவர்களுக்கா இருக்கு. Suddenly, once we've attained a certain position, we are doing certain things at church, we're doing certain things on stage, we're preaching, we're leading worship, we're doing all of that. Suddenly, God is not the priority anymore. நம்ம சபையில் ஏதோ பெரிய பொசிஷன்ல வந்துட்டோம், இல்லை ஏதாவது காரியங்களை சபைக்கென்று செய்யும் முதல் கர்த்தர் நம்மளுக்கு முதல் ஸ்தானத்தை அல்லாமல் போயிறார். We have excuses to give. நம்ம அநேக காரணங்களை நொண்டி சாக்குகளை சொல்லுகிறோம். I don't know why I don't see the entire volunteers available for all of these prayers. நான் அதான் எனக்கு தெரிய மாட்டேது, புரிஞ்சிக்க மாட்டேன், ஏன் எல்லா வாலண்டியர்ஸும் இந்த ஜெபங்களுக்கு வராமல் இருக்கிறாங்க. And then there's something that our senior pastor told me last week. She said, God sees our faithfulness in small things. கர்த்தராகிய தேவன் நம்மளுடைய சின்ன சின்ன காரியங்களில் நம்ம எவ்வளவு உண்மையா இருக்கிறோம் என்று பார்க்கிறார். We want to be on stage on Sunday. We want to be doing things in church on a Sunday morning because there are 100, 150, 200 people watching us. நம்ம சண்டே மட்டும்தான் இந்த சபையில் அநேக காரியங்களை செய்ய விரும்புகிறோம். ஏன்னா 100க்கு மேலான மனுஷர்கள் நம்மளை பார்க்கிறார். The rest of the days don't matter. ஆனா மற்ற நாட்கள் நம்மளுக்கு தேவையில்லாது. That is not how it is. அப்படி ஆகாது. If you are doing something like that, you are putting yourself above God. நீங்கள் ஒருவேளை அப்படி ஏதாவது செய்கிறீர்கள் என்றால் உங்களை தேவனுக்கு மேலாக வைக்கிறீர்கள். Because if you say I want to rest and be at home,
when you're putting yourself above God. நான் வீட்டிலிருந்து நான் ரெஸ்ட் பண்ணிக்கிறேன் என்று நினைக்கிறீர் என்றால் நீங்கள் கர்த்தருக்கு மேலே உங்களை வைத்திருக்கிறீர்கள். There are several people I know and I've been interacting in the last few weeks. God has poured out immense talent in them. நான் போன வாரம் அநேகரிடத்தில் பேசினேன். கர்த்தராகிய தேவன் அவங்களுக்குள் அநேக விதமான அற்புதமான தாளந்துகளை அவருக்குள் Not வைத்திருக்கிறார். போன வாரம், but in the last few weeks. கொஞ்சம் And we find excuses. God, I've approached them, said, okay, please come help us with this. Please come do this. Please come. But you are giving excuses to not be utilizing the talents God has poured out into you. நானே அவரோடு கூட போய் பேசுனேன். நீங்க இந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்யலாம், அது செய்யலாம். ஆனால் அவங்களே வந்து அநேக சாக்குகளை சொல்லுகிறார். I'm not dressed well. I'm not dressed well. நான் நல்ல Dress போட்டுக்க முடிய I don't look good. நான் நல்ல பார்க்கிறதுக்கு நல்லா இல்ல. I can't do this perfectly. இது நான் சரியாக செய்ய முடியாது. I am not in the right place to do this perfectly. இந்த காரியங்களை நான் செய்யும்படிக்கு நான் சரியான இடத்தில் இல்ல. You're giving an excuse and you're putting yourself above God. நீங்கள் ஒரு சாக்குகளை சொல்லி உங்களை தேவனுக்கு மேலாக வைக்கிறீர்கள். He is the God who rescued you from your slavery. கர்த்தராகிய தேவன் உங்களை உங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலைப்படுத்தினார். You must not have any other God before you, not even yourself. உங்களுக்கு முன்னாடி வேற எந்த தேவனும் உங்களுக்கு இருக்க கூடாது. I'm not talking about நீங்களும் இருக்க கூடாது. I'm not talking about other gods. நான் வேற தேவனை குறித்து பேசல. Everything else that you love more than God is some other god that you put in place of God. நீங்கள் தேவனை பார்க்கிலும் எதை அதிகமாய் நேசிக்கிறீர்களோ அது உங்களுடைய வாழ்க்கையில் தேவனா இருந்து அது தேவனுக்கு முன்னாடி தேவனுக்கு மேலாக நீங்கள் வைக்கிறீர்கள். For all the parents, if you love your children, that you're compromising on their mistakes, that you're overlooking their mistakes to bring shame to God's name, you are putting them before God. எல்லா பெற்றோர்களும் உங்க பிள்ளைகளுடைய தப்புகளை வந்து கர்த்தருக்கு முன்னாடி கர்த்தருடைய நாமத்தை வெட்கப்படுத்தும்படிக்கு வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் உங்க பிள்ளைகளை கர்த்தருக்கு மேலாக கர்த்தருக்கு முன்னாடி வைத்திருக்கிறீர்கள். All the children, if you know your parents are doing something wrong and you are giving excuses like I cannot do anything because he's my parent, you are putting them before God. யார் யார் பிள்ளைகள் வந்து உங்க பெற்றோர்கள் என்ன தப்பு செய்கிறார் என்று அறிந்தும் நீங்கள் வந்து அவங்க என்னுடைய பெற்றோர்களா இருக்கிறார்களே அவங்களுக்கு நான் எதுவும் சொல்ல முடியாது என்று சொல்லுகிறீர்கள் என்றால் நீங்க உங்க பெற்றோர்களை கர்த்தருடைய ஸ்தானத்தில் வைக்கிறீர்கள். தேவனை பார்க்கிலும் உயர்த்தி வைக்கிறீர்கள். If as a family you are overlooking each other's mistakes and bringing shame to God's name, you're putting each other above God. ஒரு குடும்பமா இருந்து நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கர்த்தருடைய நாமம் துஷிக்கும்படிக்கு ஒத்து போகிறீர்கள் என்றால் நீங்கள் தேவனுடைய இடத்தில் அவங்களை வைத்திருக்கிறீர்கள். If you're putting money above God, you're putting your job above God, you're messing up. You're breaking the first commandment God has given you. நீங்கள் உங்க பணத்தை கர்த்தருக்கு மேலே வைத்திருக்கிறீர்கள், உங்க வேலை கர்த்தருக்கு மேலே வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் முதல் கட்டளையை ஒடுக்கிறீர்கள், மீறுகிறீர்கள். Put God above everything else. தேவனை மட்டும்தான் எல்லாத்துக்கும் மேலாக வையுங்கள். Like I've said before, if not for God, I don't think any of us would be here. ஒருவேளை தேவன் இல்லாமல் இருந்தால் நம்ம ஒருத்தரும் இங்கே இருக்க முடியாது இருந்திருக்கும். He rescued us. அவர் நம்மளை விடுதலைப்படுத்தினார். Can we close our eyes? நம்ம கண்ணுகளை மூடுவோமா? Just look unto God and whatever that one thing is that you've placed above God. தேவனை நோக்கி பாருங்கள், அது என்ன காரியமோ நீங்கள் கர்த்தருக்கு மேலே வைத்திருக்கிறீர்களோ. And I know I'm talking to some people very directly. எனக்கு தெரியும் நான் அநேகரோடு கூட நேராக பேசிட்டு கொண்டிருக்கிறேன். If you have a problem with me, I don't mind. That is what the word of God says. ஒருவேளை உங்களுக்கு என்னோடு கூட பிரச்சனை இருந்தா எனக்கு அதை குறித்து கவலை இல்லை. வேத வார்த்தைகள் அப்படி சொல்லுகிறது. If you are putting anything above God, ஒருவேளை நீங்கள் தேவனை பார்க்கிலும் எதையாவது மேலே வைக்கிறீர்கள் என்றால் I don't think you should be calling yourself the children of God. நீங்கள் உங்களை தேவனுடைய பிள்ளைகள் அழைக்க தகுதியற்றவராக இருக்கிறீர்கள். Because you are crossing that line. நீங்கள் அந்த லைனை கிராஸ் பண்ணிக்கிறீர்கள். And once you are attacked, you cannot blame God again.
ஒருவேளை நீங்கள் சாதனால் அதை ஆக்கிரமிக்கப்பட்டால் நீங்க கர்த்தரை வந்து குற்றம் சொல்ல முடியாது. So don't cross that line. அந்த அந்த கோடை நீங்கள் தாண்டாதீங்கள். Know your line first. This is where the lines are. Know those lines and don't cross those lines. நீங்கள் அந்த கோடை அறிந்து அந்த கோடை தாண்டாமல் இருங்கள். And if there's anything, maybe your home, maybe your family, maybe your children, maybe your parents, maybe your friends, maybe your job, maybe money. அது ஏதாவது இருக்கலாம். உங்க குடும்பம், உங்க ஃப்ரெண்ட்ஸுகள், உங்க பிள்ளைகள், உங்க குடும்பம், உங்களோட வேலை, உங்களோட பணம், ஒரு நேரத்தில் நீங்களே இருக்கலாம். It may be you also. நீங்களே இருக்கலாம். Put all of those behind God. அது எல்லாத்தையும் கர்த்தருக்கு பின்னாடி போடுங்க. Seek ye first the kingdom of God. முதலாக தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள். Job, when he lost everything, யோபு எல்லாத்தையும் இழந்து போனான். he said, God, I'm going to still worship you. அவன் சொன்னான், ஆனாலும் நான் ஆண்டவரை ஆராதிக்க போகிறேன். He was seeking God. அவன் ஆண்டவரை தேடிக் He கொண்டிருந்தான். was seeking his righteousness. அவனுடைய நீதியை தேடிக் கொண்டிருந்தான். And God blessed him. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். God blessed him again. மறுபடியும் ஆசீர்வதித்தார். Blessed him 2 times of what he lost. ரெண்டச்சாய் அவன் என்ன எழுந்தானோ அதை கொடுத்து ஆசீர்வதித்தார். But if you don't put God above all of them, ஒருவேளை நீங்கள் கர்த்தரை அது எல்லாத்துக்கும் மேல வைக்காமல் போயிட்டார். what if Job did not put God above all of them? நீங்க ஒருவேளை யோபு அது எல்லாத்துக்கும் மேல கர்த்தரை வைக்காமல் இருந்தார். What if, like his wife said, what if he cursed God? அவனுடைய வேதம் சொல்லுகிறது, அவனுடைய மனைவி சொன்ன, நீ சபித்து தேவனை துஷித்து சாகக்கூடாதா என்று. We would not have had a story to learn from. நம்ம இந்த ஜீவ புஸ்தகத்தில் அந்த கதையை கற்றுக்கொள்ள முடியாது. His story, one of the biggest story for any Christian to learn from the most powerful book in the Bible. மிகவும் வல்லமை உள்ள ஒரு கதை என்று நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். Your story is in your hands. உங்க கதை உங்க கைகளில் இருந்து. Like Job, people need to learn from our story. மனுஷர்கள் நம்ம யோபின் வாழ்க்கையிலிருந்து எப்படி கற்றுக்கொள்கிறார்களோ அப்படியாக நம்ம வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். And only when you put God above everything else will your story be something worth knowing and learning from. நீங்கள் எப்போ தேவனே எல்லாற்றுக்கும் மேலாக வைக்கிறீர்களோ அப்பதான் நம்ம கதையிலிருந்து மற்றவர்கள் கற்றுக்கொள்ளும்படிக்கு நம்மளுக்கு ஒரு கதை இருக்கும். So just look unto God.